வணக்கம் திரு விவேக் அவர்களே. வணக்கம். இந்த திருச்சி மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியில பிறமொழி பிரிவுகள்ல நீங்க மாவட்ட தலைவரா இருக்கீங்க. நான் வந்து ஆன்மீக பிரிவுல இருக்கிறேன். இப்ப வந்து நம்மளோட சதேஷ் வந்து மாவட்ட ஊடக பிரிவினுடைய மாவட்ட செயலாளரா இருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் இப்ப இங்க என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, ஒரு ஒரு மாச கால அளவுலாவே புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை இப்படிங்கிற விஷயம்லாம் தொடர்ச்சியா காதுல விழுந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து சரளமா நம்ம தாய் பாஷையான தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து பயிற்று மொழியா உலக பொது மொழின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை படிச்சிருக்கிறோம். இந்த பிறமொழி பிரிவுல இருக்கிற நீங்க வேற இந்திய மொழி எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்களுடைய விருப்பத்தை என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பிறமொழி பிரிவுல இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம தமிழ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை வந்து இந்த ஒரு திமுக ஒரு சில குரூப்லாம் இருக்காங்க. அவங்க தமிழ் சொல்லிட்டு அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னாலுமே மும்மொழி கொள்கையை அப்பயே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பிள்ளைகளை அவங்களோட பேர பிள்ளைகளை ஒன்னும் சொல்ல போனா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரோட பையன் வந்துட்டு பிரான்ஸ் மொழி படிச்சுட்டு இருக்காப்புல. இவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு மும்மொழி கொள்கையை கொடுக்கணும். அதுவும் நம்ம வந்து மும்மொழி கொள்கை தான் கேட்பதை தவிர வேற எதுவும் நம்ம பேசல. மும்மொழி கொள்கையில எல்லா மொழிகளையும் கற்று தேர்ந்தெடுத்து அவன் எங்கேயோ போய் புடைச்சிட்டு போறான். அந்த விஷயத்த கூட இவங்க ஒரு விதமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல போக்கே கிடையாது. வரக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு மும்மொழி கொள்கை மிகப்பெரிய அவசியம். இதை வந்துட்டு எங்க பிறமொழி மொழிப்பிரிவு சார்பாக நான் கண்டிப்பா அதை வந்துட்டு வலியுறுத்துவேன். எல்லா மக்களுக்கும் சண்டெடுத்து செய்வதற்கான வேலையை செய்வோம். இப்ப நம்ம மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா அந்த காமால கண்ணு பிடிச்ச அந்த மத்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர் கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறதுனால எங்க இந்த மொழிய ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கன்னு சொன்னாலும் ஹிந்திங்கிறாங்களே. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மன அழுத்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பர் தமிழரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல வந்துட்டு ஒவ்வொரு தாய்மொழியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு உள்ள வந்துட்டு திராவிட மொழிங்கிற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு திராவிட மொழிங்கிறப்பயே 3 மொழி உள்ள இன்க்ளூட் ஆயிடுது. 5 மொழி வந்துருது. இவங்களே வந்துட்டு பல விதமான முற்போக்கான விஷயங்களை பேசிட்டு இருக்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பாடங்கள் கிடைக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. வரக்கூடிய 26ல மக்கள் எல்லாரும் தெளிவுபடுத்துவாங்க. நம்மளோட கொள்கை என்னன்னா மும்மொழி கொள்கையை இந்த தமிழ்நாட்டுல கொண்டு வரணுங்கிறது மட்டும் இல்ல, தேசம் முழுக்க நடைமுறையில பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா மும்மொழி கொள்கை வரணுங்கிறது எங்களோட சமக்கல்விங்கிறதுடைய இதை நம்ம கொண்டு வரதுக்கு முழு முயற்சியும் நம்ம ஈடுபட்டு வேலை பார்ப்போம். மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது. போராட்டங்கள் எல்லாத்தையும் கேட்கிறப்ப ஒரு பூக்கார மாட்டோம் அன்னைக்கு பேசுறோம், அவங்க உடனே பேப்பர் எழுதி விட்டு என் பிள்ளை வேற மொழி படிச்சா என்னன்னு சொல்லி கையெழுத்து போடுற அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அடிமட்ட மக்கள் தெளிவாயிட்டாங்க. இது அந்த நீங்க சொல்றாப்புல அந்த மாலக்கண் உள்ள கட்சியாளர்களுக்கும் புரிய வரக்கூடிய காலம் இருக்கு. அது நம்மளுடைய இந்த சமச்சீர் கல்வி மூலமா அவங்க தெளிவுபடுவாங்க. நல்ல என்ன இருக்கு. அப்ப இந்த 2026ல இதனுடைய தாக்கம் வெளிப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக போகுது. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு உறுதுணையா இருந்து வேலை பார்ப்போம். இது ஒரு எப்படி சொல்றோம்னா எல்லா மொழிகளையும் கற்றுறதுனால பயனடைஞ்சவங்க நிறைய பேருடைய விஷயத்தை கேட்டாங்கன்னா இந்த மாலக்கண் உள்ள கட்சிகளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நிச்சயமா. அதனால இது கண்டிப்பா கொண்டு வரணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். நன்றி. ரொம்ப விவேக் அவர்களே. நன்றி.